भूतनाथ सदानंद सर्वभूत दयापर रक्ष रक्ष महाभाव शास्त्री स्तुत्यम नमो नमः. It's a privilege to see you all. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. அதுக்காக முதல்ல ஒரு மன்னிச்சு விட்டுருங்க. சாமிஜி சொல்லிகிட்டே இருந்தாங்க, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். நான் சென்னைக்கு வர்றது 6:45 வரணுமா இருந்தது. ஆனால் ட்ரெயின் இப்போ தான் வந்து இறக்கிச்சு. as soon as I got down, முதல் நினச்சது எங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, ஃபஸ்ட்டு வந்து உங்களை எல்லாம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் தட் இஸ் வாட் இஸ் கால்ட் டெஸ்டினி. ஒன்றுமே எனக்கு அழகானது காலேஜ் என்ட்ரு ஆகுறப்போ சின்ன வயசுலேருந்து யாரை நான் பார்த்து வளர்ந்தேனோ சுவாமி விவேகானந்தர் ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சுருந்தீங்க. அங்கே இட்ஸ் ஃப்ளக்ஸ் தட் ஐ குட் ஆல்வேஸ் கீப் இட் இன் மை மெமரி. இந்த காலேஜ் எப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு அங்கே வெளியே இருக்கிற விவேகானந்தர் தான். ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ நேரம் ஒரு அழகாக நம்ம தம்பி சொன்னாங்க யார் ஷபரி சுவாமி என்னான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஆன்மீகத்தனம் இஸ் வாட் இஸ் கோர் ஆஃப் ஈச் ஆஃப் யூ. உங்கள் எல்லாருக்குள்ள ஒரு நல்லத்தனம் இருக்கும், அது எப்பவுமே வெளியே வரும். ஆனால் அதுக்கும் யார் இவர், ஏன் இவர் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாரு, இங்கே ஏன் வந்து பேசிகிட்டே இருக்காரு. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு பேர் வந்து ஷபரீஷ் ஷண்முகம், முழு பேர் ஷபரீஷ் ரோஜா ஷண்முகம். ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் மாதிரியே ஒரு அங்கே எங்கேயோ உட்காந்துட்டு எல்லா காலேஜ் ஈவெண்ட்ஸ், எல்லா ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் ஐ வாஸ் பார்ட்டிசிபேட்டிங் இட். பட் ஒன் திங் ஐ நெவர் ஆல்வேஸ் ஃபர்காட்டன். என்னன்னா ட்ரீம், கனவு. நாங்கள் என்ன ஆகணுன்ற கனவு. எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து நான் பணக்கார ஆகணும், நான் ஒரு ஆடி வாங்கணும், ஒரு BMW வாங்கணும் அப்படின்றப்போ எனக்கு ஒரு சின்ன கனவு இருந்தது. பிகாஸ் ஆஸ் ஐ க்ரோ அப் ஐ ஹர்ட் அபவுட் சுவாமி விவேகானந்தர். எங்கள் அம்மா ஸ்ருங்கேரியில் பிறந்து அங்கே தான் வளர்ந்தவங்க. சின்ன வயசுலேருந்து அவரை பற்றி சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு ரொம்ப இஷ்டமானது ஒன் ஆஃப் த கீ மைல்ஸ்டோன்ஸ் ஐ வாண்டட் வாஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஸ்பீச் பண்ணியிருந்தார். குருதேவ் நல்லா தெரிஞ்சிருக்கும். போது எங்கே பண்ணாரு தெரியுமா அந்த ஸ்பீச்? யாருக்காரு? சிகாகோவில், ரைட்? அந்த சிகாகோவில் போயிட்டு நான் ஒரு வாட்டி நின்றுட்டு வரணும்னு இருந்தேன். இட் ஹேட் லைக் ஐ வாஸ் ட்ராவலிங் அக்ராஸ் த குளோப். 32 நாட்டுகள் திருநப்போ ஃபைனலி வெண்டு. இப்போ ஒரு 2 years பேக் தேடிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அவர் எங்கே நின்னாரோ அங்கே ஒரு 2 நிமிஷம் நின்னேன். ஆல் ஐ வாண்டட் வாஸ் ஒரு வார்த்தை மூச்சு எடுத்துட்டு ஐ வாண்ட் டு ப்ளோ அவுட். பிகாஸ் அவரோட மூச்சு அங்கே இன்னும் அப்படியே இருக்குது. த வே ஹி ஸ்போக், த வே த ஆடியன்ஸ் வாஸ் என்கேப்டலைஸ்ட். அன்றைக்கி அங்கே பேசுனதுனால அந்த அமெரிக்கன்ஸ் யார் நாங்கள் தான் பெருசு, நாங்கள் தான் டாமினேட் நினச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாம் விவேகானந்தோட பிரின்சிபல்ஸ், அவங்களோட சிஷ்யங்க ஆகிட்டு இன்னைக்கு சுவாமி விவேகானந்தர், the Ramakrishna missions is not just here, but it is spread across the globe because of that great human being who wanted the disciplines of him, who wanted the ethics of India to be carried everywhere. So that is the dream. ஜஸ்ட் அது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்கலாம். நான் இந்த மாதிரி உட்காந்துட்டு ஷிமோகான்னு ஒரு ஊர், திஸ் இஸ் சம்வேர் இன் கர்நாடகா, இட் இஸ் த மிடில் ஆஃப் கர்நாடகா, ஹார்ட் ஆஃப் கர்நாடகான்னு சொல்லுவோம். அந்த ஊரில் பிறந்தப்போ we never used to have any aircrafts there. எந்த ஏரோப்ளைன் இல்லை. அங்கே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருப்போம், எப்படி இருக்கும் உள்ளே போனால், என்ன பண்ணலாம் அதுக்கு போகிறதுக்காகன்னு. அப்போ தான் ஃபஸ்ட் திங் தட் பிகம்ஸ் இஸ் நாலேஜ், படிப்பு. நல்லா படித்தா நல்ல இடத்துக்கு போகலாம். ஸோ we started studying there. படிச்சுட்டு நல்லா இடத்துக்கு போயிட்டோம். தென் மை ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஐ டுக் டு போலாண்ட். அன்றைக்கி ஆரம்பிச்சது என்னோடய ட்ரீம்ஸ். இட் ஸ்டார்டட் ஆஸ் இ செட் ஆல்மோஸ்ட் 33 countries போயிட்டு வந்தோம். போகிறது முக்கியம் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல எங்கள் அப்பா, மை ஃபாதர், ஹீஸ் நேம் இஸ் ரோஜா ஷண்முகம். இப்போ சொன்ன மாதிரி என்ன சாமி ரோஜான்னு வந்துருச்சு, இல்லை நம்ம பொண்ணுங்க பேராச்சு எல்லாம். ரோஜா வாஸ் த அரிக்கனட் சுப்பாரி தட் வாஸ் ஸ்டார்டட் இன் தமிழ்நாடு. அந்த ரோஜாவை ஷிமோகாக்கு எடுத்துகிட்டு போய் அது உலகம் ஃபுல்லாக போகிற மாதிரி அந்த அரிக்கனேட் ஆரம்பித்தாங்க. அதனால அதுக்கு ரோஜான்னு வந்துருச்சு. அதுக்கு மேல் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு பேர் வச்சாங்க. ஹி குட் ஹவ் கெப்ட் மீ எனி நேம், பட் ஹி சூஸ் த நேம் ஆஃப் ஷபரீஷா. ஏன் ஷபரீஷா வச்சாங்கன்னு சொன்னால், அட் தட் டைம் when I was born, நான் பிறக்கிறப்போ டாக்டர் சொன்னாங்களா இந்த குழந்தை பிறக்காது, he cannot be born because there are a lot of complications in pre-birth. அதனால முடியாதுன்னு சொன்னப்போ இவன் பிறப்பது மட்டும் இல்லை, நான் ஐயப்பனை நம்பின்னு இருக்கேன். there is a God somewhere and that God will ensure that he is born and he will go across the globe. அன்னைக்கு வச்ச ஷபரீஷா அப்படியே ஒரு போலாண்ட், ஜெர்மனி, UK போனப்போ உன் பேர் என்னன்னு சொன்னப்போ ஷபரீஷான்னு சொல்லணும். என்ன ஷபரீஷோட மீனிங்னு சொன்னப்போ எனக்கு வேணுமோ அறியாமையோ ஐ ஹாவ் டு டெல் த மீனிங் ஆஃப் ஷபரீஷா. What is God? What is Ayyappa? And that is how the spiritual journey started. As I told, you can attain knowledge, you can attain money, but one thing that you should always remember is character. And this is the place where the character is built. உங்களுக்குள்ள ஒரு நல்ல கேரக்டர் வரணும்னா இங்கே தான் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு அந்த மாதிரி என்னோட ஸ்கூல் காலேஜில் ஸ்டார்ட் ஆச்சு. மை மாம் வாஸ் அ டீச்சர் அண்ட் மை டேட் வாஸ் அ பிஸ்னஸ் மேன். பட் அங்கே எங்களோட ஏரியா முக்கில்
they ensured that the spiritual awakening is there. And today that word called spiritual awakening, arise till your goal is not reached. யார் சொன்னாங்க? அதான் நம்ம சுவாமி விவேகானந்தர் சொன்னது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க. And what I really loved was, I think நீங்க எல்லாரும் சேர்ந்து you should give a big applause to whom? To all the students who are here. சுவாமிஜி வந்ததுமே அதான் சொன்னாரு, செல்ஃப் ஃபண்டட் ஈவெண்ட். மக்களே எடுத்துட்டு மக்களே காசு கொடுத்து மக்களே எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. So this claps is all for you guys. Can you please give a big applause to the event organizers, the principal and the founders followed it, and definitely for all of you. முன்னாடி இந்த பின்னாடி உட்கார்ந்திருக்கீங்களே, you all deserve this. So one more time, can I see you raising your hands and clapping for yourself? And this clap should be heard across to all the communities. So congratulations for this wonderful event that you have done. And there is a speciality for this August. I don't know how many of you remember or not. It goes back to 1886, and that is on 16th August. That is when Vivekananda is Guru. So who was Vivekananda's Guru? Yes, Ramakrishna Paramahamsa, right? He left for his Mahasamadhi, and that is the day he gave it all the things for Swami Vivekananda to take it forward. And that is what Guru Shishya principle is. 1886, and where are we today? We are in 2026, and still the Guru and the Shishya are remembered across the globe, and especially by here the students. Yaar idu munneduthe irukanga, the sacrifice the Swamiji has made. He has left his family, he has left his everyone just to do the service for you. And maina in the Gurukul அடுத்த ஜெனரேஷனுக்கு வரணும்னு சொல்லுங்க, உட்கார வச்சுட்டு திருப்பி இந்த ethics, இந்த values சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. So please ensure you follow those ethics. And as I said, as a small boy, எதுவும் இல்லாதவன் ஒருத்தர் ஷிமோகான்னு ஒரு சின்ன ஊர்ல பிறந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் வைஃப் எடுத்துட்டு இவ்வளவு நாட்டுக்கு போறேன்னு சொன்னா உங்க எல்லாருக்குள்ள அந்த திறமை இருக்கு. All that is required is take off that laziness, take off that thought that எல்லாரும் அந்த அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, கேட்டே இருக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அட்வைஸ் யாரு கொடுத்தாலும் கட்டாயமா அது உள்ள எடுத்துக்கோங்க. Because always a guru changes what you want. There are aspirations. One of the biggest people, one of the biggest asset that Tamil Nadu had was Dr. APJ Abdul Kalam, right? அவர் என்னன்னு யோசிச்சாரு, I wanted to become a fighter pilot. I want to become a pilot ன்னு சொல்லிட்டு படிச்சாரு, அதுக்காக சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு, எல்லாம் ஆயிடுச்சு. என்ன அவர் பைலட் ஆகணும்னு சொன்னப்போ he just missed it by a small margin. வீட்டு வந்ததுக்கு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு, என்னோட கனவு போயிடுச்சு அப்படின்னு அழுதுட்டு உட்கார்ல. In 1958 he went to where? ரிஷிகேஷ்ல யாரை பார்த்தாரு? சுவாமி சிவானந்தா பார்த்தாரு. அங்க பார்த்துட்டு என்ன பண்ணாரு, he asked about him. இந்த மாதிரி என்னோட கோல் மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்றது? உன்னோட கனவு எப்பவுமே மிஸ் ஆகாது, பெருசா யோசி, பெருசா தான் பண்ணுவேனாரு. அதுக்கப்புறம் what happened you all know. He went to DRDO, then he went to the biggest thing of all, the President of India, the first citizen of India. And the first citizen of India என்ன ஆயிடுச்சு, எந்த பைலட் ஆகணுமோ he called those people and he flew a fighter jet. And he flew that all the air force போய் ஒருத்தன் ஆகிறதுக்கு என்ன, but அந்த full air force வந்து முன்னாடி நின்னுட்டு they motivated him to fly the aircraft. That is what dreams is all about. So never compromise on your dream. உங்களோட கனவு எப்பவுமே நிறைவேறும். And you have plenty of examples yourself. There are so many people sitting here along with us. Pungi Perumal இருக்கட்டும், காஞ்சனா கூட இருக்கட்டும், மேடம் ராம் இருக்கட்டும், all of them have been with us. They have been with us in this journey of the spiritual awakening. ஏன் உங்களை கூப்பிட்டு சொல்லிட்டே இருக்கேன்னு சொன்னா, நான் வந்தது ஒரே ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக சென்னைக்கு வந்து I was in London. என்னோட மெயின் பேஸ் லண்டன்ல தான் இருக்கு. எல்லாரும் இங்க வந்தப்போ அவங்க எல்லாம் பார்த்துட்டேன். அன்னைக்கு அவங்க ஒண்ணுதான் யோசிச்சாங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் டீம் இந்த நல்லது பண்ணுன்ற ஒரு நோக்கம், இந்த சர்வீஸ் மைண்டட் டீமை நாங்கள் ஒன்னாக்கணும். இதுல நானுன்னு வரக்கூடாது, காசுன்னு வரக்கூடாது, அதை ஒன்னாக்கணும். நம்ம யோசிக்கிறது இப்போவே அன்னைக்கு 1886 சுவாமி விவேகானந்தர் யோசிச்சுட்டு அந்த US போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்த்துட்டு இன்னைக்கு நாங்கள் எல்லாம் சேர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம சுவாமி விவேகானந்தர் அவரோட குருகுலுக்கு நம்ம ஒரே ஒரு வாட்டி let us stand up and please let us give a huge round of applause, right?